இப்ப அதிமுக பொதுச் செயலாளர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் அவர் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் அவர்தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரை பற்றி மாணவர்களுடைய கருத்து என்ன? ராஜேஷ், இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, பல காலேஜ்ல சொல்றது கொரோனா டைம்ல எங்களை பாஸ் பண்ணி விட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொரோனா பேட்ச்ல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? இங்க எல்லாருமே 10th 12th கொரோனா டைம்ல தான். ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச இந்த தலைவருக்கான பதில் நிறைய பேர்ட்ட வரும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தம்பி. நான் கொரோனா பேட்ச் தான். நான்லாம் 10th பாஸ் பண்ணா கனவுல கூட நினைச்சு பாக்கல. ஆனா பாஸ் பண்ணி விட்டு வாழ்த்துக்கள் தம்பி உனக்கு. ஆனா நாங்க மெயின் ரீசனா இந்த இடத்துல நிக்கிறோம்னா ஒரே ரீசன் எடப்பாடி தான். அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லியிருக்கிறேன். தமிழக எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் பற்றி ஊரிஸ் கல்லூரி மாணவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எளிய முதல்வரா இருந்தார் இபிஎஸ் அவர்கள். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவரை பத்தின ஒரு பாசிட்டிவ் நோட் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா என்ன? அவர் விவசாய முதல்வர். அதுக்கப்புறம் பார்த்தா 7.5% மருத்துவ கல்லூரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணிருக்காரு. அதே போல ஒரே ஆண்டுல 11 மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தா இலவசமாக மும்முனை மின்சாரம் இலவசம் தந்துக்கிறாரு. அதேபடி பார்த்தா விவசாய கடன் 12 சில்லற கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு. இதே போல விவசாயி எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு. அதே போல அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக், அதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா டைம் அனைத்து மார்க்கும் ஆல் பாஸ், அது போல பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணிருக்கிறாரு. ஒரு வருடம் பார்த்தா மக்களுக்கு சிறந்த முதல்வர்.